ஆந்திராவில் பறவை காய்ச்சல் பரவியதை அடுத்து தமிழ்நாட்டில் நாமக்கல்லில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ராஜா, விரிவான தகவல்கள். நிச்சயமாக. அதாவது ஆந்திராவில் பறவை காய்ச்சல் தற்போது பரவி உள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழக கோழிப்பண்ணைகளில் உஷார் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் உள்ள கோழிப்பண்ணைகளில் நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பண்ணைகளில் உள்ள கோழிகளுக்கு தடுப்பூசியும் போடப்பட்டு வருகிறது. ஆந்திரா மாநிலத்தில் பறவை காய்ச்சல் தாக்கம் ஏற்பட்டுள்ளதால் நாமக்கல் பகுதியில் உள்ள கோழிப்பண்ணைகளில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆந்திரா மாநிலம் குறிப்பாக நெல்லூர் மாவட்டத்தில் கடந்த 7ஆம் தேதி ஒரு கோழி பண்ணையில் இருந்த சுமார் 10,000 கோழிகள் திடீரென இறந்தன. இதையடுத்து இறந்த கோழிகளில் இருந்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு தேசிய விலங்கின நோய் பரிசோதனை மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பரிசோதனை முடிவில் இறந்த கோழிகளுக்கு பறவை காய்ச்சல் நோய் தாக்கம் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. H5N1 உருமாறிய வைரஸால் இந்த பறவை காய்ச்சல் நோய் பண்ணையில் இருந்த கோழிகளை தாக்கி கோழிகள் இருந்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து ஆந்திர மாநிலம் முழுவதும் பறவை காய்ச்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள சட்டக்குட்லா, குமாலடி ஆகிய 2 கிராமங்களில் பறவை காய்ச்சல் நோய் தாக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அதனை சுற்றி உள்ள சுமார் 10 கிலோமீட்டர் சுற்றல் உள்ள பகுதிகள் கட்டுப்பாட்டு பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்த கோழி கறி மற்றும் முட்டை உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்யவோ வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லவோ அந்த மாவட்ட ஆட்சியர் தடை விதித்துள்ளார். மேலும் அந்த கிராமத்தை சுற்றி உள்ள பகுதியில் 3 மாதங்களுக்கு கோழி இறைச்சி விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஆந்திராவில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் ஆந்திர எல்லையில் உள்ள திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் உள்ள பொதுமக்களுக்கு பொது சுகாதாரத்துறையும் கோழி பண்ணையாளர்களுக்கு கால்நடை பராமரிப்புத்துறையும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் அதிக அளவில் கோழி பண்ணைகள் உள்ள நாமக்கல் மாவட்டத்தில் பண்ணையாளர்கள் தங்கள் பண்ணைகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த உள்ளனர். குறிப்பாக கோழி பண்ணைகளில் உயிர் பாதுகாப்பு முறையானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோழிகளுக்கும் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. நாமக்கல், சேலம், ஈரோடு உள்ளிட்ட பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட முட்டை கோழி பண்ணைகள் உள்ளன. இங்கு சுமார் 5 கோடிக்கும் அதிகமான கோழிகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. தற்போது கோழிகளுக்கும் கோழி பண்ணைகளுக்கும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வருகிறது. பண்ணையாளர்கள் தொடர்ந்து தீவிர உயிர் பாதுகாப்பு முறையை தீவிரப்படுத்த உள்ளனர். கோழி பண்ணையின் நுழைவாயில் பொட்டாசியம் கரைசல் கலந்த தண்ணீர் வைக்கப்பட்டு வெளியாட்களும் வாகனங்களுக்கும் அதன் வெளியே செல்லும் வாகனங்களுக்கும் தெளிக்கப்பட்டு வருகிறது. வெளியே வந்து வாகனங்களுக்கும் கிருமி நாசினியானது தெளிக்கப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.